வணக்கம் மேம். இந்த இதய நோய் யாரை சீக்கிரமா அஃபெக்ட் பண்ணுது? இது வரதுக்கு முன்னாடி ஏதாவது அறிகுறிகள் காட்டுமா? கார்டியோ கம்ப்ளைண்ட் ஃபுட்னால வராம, நம்ம நம்ம நார்மலா இருக்கும்போது சடனா நல்லா இருந்தாரு. நேத்து நைட் பேசிட்டு இருந்தாரு. இன்னைக்கு காலையில இல்ல. நைட் நார்மலா நான் பார்த்தேன். பட் இன்னைக்கு காலையில அவருக்கு கார்டியோ பெயின். எப்படின்னா, அது சடனா ஒரே நாள்ல நடக்கிற விஷயம் கிடையாது. ரொம்ப நாளா கிரானிக்கா அந்த பேஷண்ட்டுக்கே தெரியாம, அந்த டியூப்ல அந்த கொழுப்பு கொஞ்சம் கொஞ்சமா படிஞ்சுட்டே இருக்கும், படிஞ்சுட்டே இருக்கும். ரொம்ப என்னைக்கு கம்ப்ளீட்டா அந்த கொழுப்பு படியுதோ, அன்னைக்கு அந்த விஷயம் நமக்கு சடனா தெரியும். சோ அவ்ளோ நாளைக்கு சிம்ப்டமே இல்லாம இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இல்ல. கண்டிப்பா சின்ன சின்ன சிம்ப்டம்ஸ் இருக்கும். படபடப்போ, ரொம்ப பாரமா இருக்க மாரியோ, இல்லன்னா ரொம்ப ஹெவியா இருக்கிற மாதிரியோ, எல்லா சிம்ப்டம்ஸும் ரொம்ப மைல்டா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். பட் நம்ம அத நோட்டீஸ் பண்ணாம விட்டுருப்போம். இது அல்சர் கம்ப்ளைண்ட்டா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு நம்ம நோட்டீஸ் பண்ணாம விடுவோம். அதுதான் ஒரு நாள் திடீர்னு சடனா அந்த விஷயம் நடக்குது. ரைட். யாருக்கெல்லாம் ஹார்ட் கம்ப்ளைண்ட் ஈஸியா வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம ஃபேமிலி ஹிஸ்டரி. ஃபேமிலில அப்பாக்கோ, அம்மாக்கோ, தாத்தாக்கோ, பாட்டிக்கோ யாரோ ஒரு ஆளுக்கு ஹார்ட் கம்ப்ளைண்ட் இருந்திருக்கு, பிபி இருந்திருக்கு, சுகர் இருந்திருக்கு அப்படின்னா, நம்ம ரெகுலரா செக்அப் பண்ணிக்கிறது. ஒரு 3 இயர்ஸ் ஒரு வாட்டியாவது நம்ம ரொட்டீனா நம்மளுடைய கம்ப்ளீட் ஹெல்த் செக்அப்போ இல்லன்னா கார்டியாக் ஒரு எக்கோ எடுக்கிறதோ, இல்ல ஒரு இசிஜி எடுத்து பார்த்துக்கிறதோ ரொம்ப 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 அவசியம். 1. 2வது நம்ம கிரானிக்கா ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கு. ஸ்மோக்கிங்ல நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸ்மோக் பண்ணா, ஆல்கஹால் பண்ணா சடனா இறந்துருக்காரு. பட் எந்த கெட்ட பழக்கமே அவருக்கு இல்ல. திடீர்னு இறந்துட்டாரு அப்படின்னா என்னவா ரீசனா இருக்கலாம்னா, அது ஸ்மோக்கிங், ஆல்கஹால் மட்டும் இல்ல. அது கூட சேர்ந்து அவங்க ஃபாலோ பண்ண லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸும் தான். பிளஸ் ஜெனடிக்கலா அவங்க வீட்ல யாருக்காவது இருந்தது. இன்னொன்னு சுகர். சோ சுகருக்கும் ஹார்ட் கம்ப்ளைண்ட்டுக்கும் ரொம்ப ஈஸியா கனெக்ஷன்ஸ் இருக்கு. அது போக நம்மளோட நுரையீரல்ல நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நுரையீரல் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, சுவாச பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா ஈஸியா அது நம்மளோட ஹார்ட்டை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். அடுத்தது முக்கியமா வெயிட், நம்ம ஃபாலோ பண்ற டயட். ரொம்ப வெயிட் அதிகமா இருக்கும்போது நம்மளோட இதயம் அதிகமா வேலை பார்க்கறதுக்கு ஆரம்பிக்கும். ஓவர்லோடு. சோ நம்மளுக்கே ஒரே டைம்ல ஒரு 10 வேலைய செஞ்சு முடிக்கணும். இந்த டேட் போல நீங்க செஞ்சு முடிக்கணும்னு கொடுத்துட்டாங்கன்னா முடியாது. அதே போல எக்ஸாக்டா நம்மளோட ஹார்ட்டுக்கும் இன்னும் கொஞ்சம் நம்ம வெயிட் கெயின் ஆயிட்டே போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா பிரஷர் ஆக ஆரம்பிக்கும். ஓவர்லோட் ஆக ஆரம்பிக்கும். ஓவர்லோட் ஆகும்போது என்னன்னா, அது தன்னோட வேலைய அதிகமா செய்யறதுக்கு ட்ரை பண்ணும். கண்டிப்பா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். நெறைய ட்ரை பண்ணும், நெறைய ட்ரை பண்ணும். அப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா, ஒரு 10 படிக்கட்டு ஏறும்போது நல்லா இருக்கும். 15வது படிக்கட்டு ஏறும்போது லைட்டா மூச்சு வாங்கும். அதுக்கப்புறம் இன்னும் கூட ஒரு மாடி தானே அப்படின்னு ஏறும்போது, நமக்கு இன்னும் கொஞ்சம் இந்த மூச்சு வாங்குறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். படபடப்பு வர ஆரம்பிக்கும். தல சுத்தரமா இருக்குல்ல, டயர்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். சோ இதெல்லாம் தான் சின்ன சின்ன அறிகுறிகள். அத நம்ம ரொம்ப லீஸ்ட் இம்பார்ட்டன்ட்டா விட்டுறாம, கொஞ்சம் அத கவனம் எடுத்து, அதுக்கான இன்வெஸ்டிகேஷன பண்ணிக்கிட்டோம்னா போதும். முன்னெச்சரிக்கையா பிரிவென்ஷனா சில விஷயங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு, அத நம்ம பிரிகாஷனா எடுத்துக்கிட்டோம்னா போதும். சோ ரொம்ப யாரெல்லாம் கவனமா இருக்கணும் அப்டின்னா, முக்கியமா நம்ம நார்மலா ஹெல்த்தியான டயட்ட ஃபாலோ பண்ணாம இருக்கிறவங்க, ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கிறவங்க, ஆல்கஹால் ஹேபிட் இருக்கிறவங்க, நம்ம லைஃப் ஸ்டைல்ல எந்த விதமான பிசிக்கல் எக்சர்சைஸுமே இல்ல, கம்ப்ளீட்டா உட்கார்ந்து பாக்குற வேலையில இருக்கிறவங்க கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். இந்த மாதிரியான மருத்துவ ஆலோசனைகளை நிறைய தெரிஞ்சுக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.